எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிது முன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அதோட கூட 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். ஆயிலும் பட்டரும் ஹீட் ஆன உடனே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸா இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயமா சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பெரிய தக்காளி, அப்படி இல்லை உங்ககிட்ட மீடியம் சைஸ் தான் இருந்ததுன்னா 3 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்ல கிரேவி திக்காகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 பே லீஃப், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி நம்ம செய்கிறதுனால ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரியான அந்த கலர் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா 1/2 கப் இருக்கணும். நான் ஆல்ரெடியே மில்கை நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு அதை தான் இந்த மசாலாவோட இப்போ சேர்த்துருக்கேன். மில்கை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி லீவ் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கப் மில்கை 1/4 கப் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் ஃபைனலாக 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி மசாலாவோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீரை டைரெக்டாக இதே மாதிரியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் க்யூப்ஸை லைட்டாக 2 சைடும் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கூட நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். பன்னீரை ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை ரொட்டி, சப்பாத்தி, பூரி, புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.